போட்டின்னு வந்துட்டா எப்பவும் எதுலையும் நம்பர் 1 வர்றதுக்காக என்ன வேணாலும் செய்வேன். பால் பழருக்கு எடுத்து சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு பாதி அவனை கொடுத்துரு. ஜனனி பேசின புரட்சி டைலாக்கே ஏன் பாலும் பழம் முதல்ல பொம்பளை ஆளுங்க சாப்பிடக்கூடாதுங்கிறத. பழத்தை எடுத்து ஊட்டி விடு. என்ன பார்த்து எஞ்சிருக்கிற ஊத்து. இதே மாதிரி ஊட்டிக்கிட்டே இருங்க காலம் பூரா. உன் சித்தப்பன்களை மாதிரி இருந்துடாதரா, தயவு செஞ்சு புண்ணியமா போகும். கவலைப்படாதீங்க. ஆனா பார்க்கு எங்களை மாதிரி பயப்பட மாட்டா. பல விஷயம் பார்த்துட்டு வந்திருக்கா. குறுக்கெலும்புலயும் மிதிச்சிருவா பாத்துக்க. ரொம்ப சிரிக்காதரி, வயிறு எரிஞ்சு. கேட்கட்டும் கேட்கணும் தான் பேசுறேன். நம்ம கிட்ட தான் ஒரு பெரிய விஷயம் இருக்கே, அப்புறம் என்ன? எதுக்கடி வம்பில் இதுக்கு? பார்க்க வேண்டிய வேலை ஆயிரம். தைரியம் இருக்குன்னு சொல்ல வந்தேன். இருக்கட்டும். இனிமே யார் வழியிலும் நான் குறுக்க போக மாட்டேன். என் வழியில குறுக்க வரவங்களை விடவும் மாட்டேன். எனக்கு சில தனிப்பட்ட வேலை இருக்கு. அதெல்லாம் முடிச்சுட்டு தான் அந்த வீடியோ உங்கள்கிட்ட கொடுக்க முடியும். என்னையா இது? கண்டவ வந்து நம்ம வீட்டுல விளக்கு ஏத்துவா, அதை பார்த்துக்கிட்டு நம்ம சும்மா இருக்கணும். என்ன நம்ம தலையெழுத்து இப்படி ஆயிடுச்சு? உங்க தலையெழுத்து தான் மண்டபத்துல வச்சே தெரிஞ்சு போச்சே அத்தை. வாசல்ல கிடந்த ரேணுகாக்காவை வாண்டடா போய் கூட்டு வந்து அவங்க மண்டபத்துல இருந்தா தான் கல்யாணம்னு ஒத்த காலில் நின்னீங்க. இதுல பாத பூஜை வேற. என்ன அத்தை, அதுக்கு தான் அவங்க மொத்தமா ஆப்போசிட்டாக. இப்ப தலையில கை வச்சுட்டு தலையெழுத்தேன்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தா எப்படி? ஏய், என் பேரன் வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிற நல்ல எண்ணத்துல தான் அவளை உள்ள கூப்பிட்டேன். அதான் உங்க பேரனுக்கு பிடிச்ச மாதிரி பொண்ணை கட்டி கூட்டு வந்து இந்த வீட்டோட மருமகளாக்கி விளக்கேத்துறாங்க. ஏய், நீ பேசாம இருடா. அவன் கூட்டிட்டு வந்துட்டா சாக்கடையில பிறந்த இவையெல்லாம் நம்ம வீட்டு மருமகள் ஆயிடுவாளா? என்னமோ எனக்கு புரியல. மூத்தவன் அவளை ஏன் உள்ள விட்டானே தெரியல. ஆனா என் மனசு ஏத்துக்கலப்பா. என்னால ஏத்துக்கவே முடியல. அதுக்காண்டி என்ன செய்ய சொல்றீங்க? விளக்க பற்ற வச்சு அன்னைக்கே எரிய வச்சிருவோமா? ஒரேடியா போட்டு தள்ளி பேக் பண்ணிடுவோமா? தேவைப்பட்டா அதையும் செய்வேன். ஐயா, என்னையா சொல்ற? வேணாப்பா, வேண்டாம். அந்த கொலகாரி பண்ண கொடுமையே போதும். இனி நீங்க யாரும் இப்படி ஒரு வார்த்தையை பேசாதீங்க. மா, அதெல்லாம் அண்ணன் கோவத்தில் சொல்றாரு. நீ அதெல்லாம் ஒன்றும் சங்கடப்பட்டுக்காத. எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். நீ உள்ள போய் படுமா, போமா. என்னமோப்பா, பாதி சொல்றீங்க பாதி மறைக்கிறீங்க. எனக்கு ஒண்ணுமே விளங்கல. படுன்னு விரட்டுறீங்க. படுத்து தொலைக்கிறேன். ரகசியத்தெல்லாம் உங்களுக்குள்ளேயே வச்சுக்கங்க, பேசுவீங்க. ஏன்னா வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்கும் போதே வெட்டி வீசாம கடைசி வரைக்கும் நின்று பார்த்துக்கிட்டே இருந்துட்டு இப்ப என்னத்தை செய்யுது? ஏன்னா அவளுகளை எதுக்கு விட்டு வச்சிருக்கேன்னு சொன்னேன்ல உங்ககிட்ட. அதெல்லாம் ஒரு காரணமா? இருக்கு, காரணம் இருக்கு. இப்ப கரியாலா மாமா, வெளியே மூர்த்தி இருக்கானான்னு பார்ப்போம். புரியுது மாமா.
அண்ணன் தம்பிக்கே தனியாக பேச போகிறீங்க, அதனால என்னை விரட்டி விட்றீங்க. ஆ, மூர்த்தி பெரிய அமெரிக்க நாட்டு தலைவர், அவர் என்ன பண்ணிட்டு இருக்க போகிறாரு? அந்த கேட்டை மூடிட்டு மூலையில் உட்காந்து தூங்கிட்டு இருக்க போகிறாரு. இதை நான் வேற போய் பார்க்கணுமா? டேய், அதான் போன்னு சொல்லியாச்சுல்ல, போ. விசுவாசியை வெளியே அனுப்பிட்டு என்னையா கூட்டம்? டே, போடா முதல்ல. நம்மளை என்ன கணக்கில் வச்சுருக்காங்கன்னே தெரில. இங்க பாருங்கப்பா, கதிர் ஞானம், அவசரப்பட்டு இதையும் செஞ்சிடாங்கப்பா. அந்த ஜனனிகிட்ட இன்னும் என்னென்ன சிக்கிருக்குன்னு முழுசா தெரியணும். அந்த முல்லைப்பை வர எதை எடுத்து வச்சுக்கிட்டு அழிச்சிட்டேன்னு சொன்னால, அதையும் எல்லாருக்கும் முன்னாடி வர சொல்லி தொலைச்சிருக்கேன். இதை எடுத்து வச்ச மாதிரியே அதையும் சேர்த்து எடுத்து வச்சிருந்தா பெரிய மண்டையடியா போயிருப்பா. அதனால எதிராளி ஆட்டத்தை பார்த்துக்கிட்டு காய் நகர்த்தணும், புரிஞ்சுங்க. இந்த பாட்டு வாத்தி இங்க வந்து அடிபட்டு வெளியே போய் செத்தான். அவன் பெத்து விட்டது ஒண்ணு இங்க வந்திருக்கல, அது இங்கே சாக போகுது. அது மட்டும் இல்லப்பா, அந்த பிள்ளையோட சேர்ந்து மினிக்கு எடுத்துறாளுகள்ல, அத்தனை பேரும் சாக போறாள். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க, எதையும் காட்டிக்கிறாதீங்க. கதிரே, ஒரு வாரம் தாண்டா, அப்புறம் பாரு. இந்த கட்டெல்லாம் எப்போ பிரிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க டாக்டரு? அடுத்த வாட்டி வந்து பார்க்க சொன்னாங்க, டைம் ஆகும்னு சொன்னாங்க. ஐயே, சி, ஆனா உயிர் பொழைச்சு வந்து அதுவே போதும். சரி சித்தி, நான் போய் அம்மாவை பார்த்துட்டு வரேன் சித்தி. ஏ தாரு, நெடுவுக்கு ஃபோன் பண்ணி பார்த்துக்க சொல்லிட்டேன், அவன் பார்த்துக்குவான். அக்கா கண்ணை முடிச்சோடனே சொல்றேன்னு சொல்லியிருக்கா, நம்ம எல்லாருமே போய் அப்புறம் பார்ப்போம். நீ இரு, இப்பதானே வீட்டுக்குள்ளார வந்திருக்க. இல்லைன்னா கூட காலம்பரை போய்க்கலாமையா. முதல்ல தூங்கு கொஞ்ச நேரம், அப்புறம் குளிச்சுட்டு சாப்பிட்டு சாப்பாடு எடுத்துக்கு போயிரு. 2 நாள் சென்று கூட வரலாம். ஆமா, நம்மலாம் எப்படி வெறிக்க பார்த்துட்டு உட்கார்ந்துருக்கோம். நம்ம நினைச்சதெல்லாம் நடந்துருச்சு, நம்ம ஜெயிச்சிருக்கோம், அக்கா ஆசைப்பட்ட மாதிரி கல்யாணம் பண்ணி வச்சுட்டோம். அடுத்தடுத்து என்னவோ அதை சந்தோஷமா பண்ணுவோம். ஏன் வயலின் வாசிக்கிட்டு இருக்கோம்? என்னக்கா என்ன அடுத்தடுத்து வேலையை பார்க்க சொல்ற? இந்த பாலும் பழமும் கொடுத்தாச்சு, மேல கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கோம். என்ன நீ அடுத்தடுத்து வேலையை பார்க்கணும்னா? ஏங்கா, உங்களுக்கு கல்யாணம் கட்டி ரொம்ப வருஷம், அதனால அடுத்து என்ன பண்ணணும்னு மறந்து போச்சா? ஏய், அதுக்கு சொல்லலடி. கீழே வந்து வாசல்ல வச்சு என்னென்ன ஆட்டம் ஆடுனாங்கன்னு பாத்தியே இல்லையா? இப்ப நீ தேவையில்லாம ஏதாவது சொன்னா சபிச்சு கொட்டுவாங்க, சனைய முடிச்சு.